விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற அழகு அழகு சீரியலில் தங்கராஜ் கதாபாத்திரம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் குறிஞ்சிநாதன். இந்த சீரியலில் அன்ஷிதா, நட்சத்ரா, பிரேம் ஜேக்கப், குணா இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற இந்த சீரியலில் வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்கிற குறிஞ்சிநாதன் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நடிகர் மற்றும் மிமிக்ரி கலைஞரான குறிஞ்சிநாதன் சின்ன பாப்பா பெரிய பாப்பா, அபியும் நானும், சித்தி டூ, மரகத வீணை, பட்ஜெட் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பல சீரியல் நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற அழகு அழகு சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல மாமனார் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற ஒரு வில்லனை நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கதாபாத்திரம் வரவேற்பு பெற்று வந்தாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆட்டி படைக்கிறதுனால பலருமே இவங்களை கண்டபடி திட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதை பத்தி குறிஞ்சிநாதன் அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அழகு அழகு சீரியல்ல கூட கொஞ்சம் தான் வில்லத்தனத்தை காட்டியிருந்தேன். ஆனால் மரகத வீணை சீரியலில் மனைவியோட சொத்து கிடைக்காத ஆத்திரத்தில் கட்டின மனைவிக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொல்ல நினைக்கிற கொடூரமான கணவனாக நடிச்சிருந்தேன். அந்த சீரியலை பார்த்துட்டு என்னோட மனைவி கிண்டலா எனக்கும் அப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சீரியலில் மட்டும் இல்லை, நிஜத்திலையுமே கோவக்காரன் தான். ஆனால் காரணத்தோடு தான் என்னோட கோவம் இருக்கும். எல்லாத்துக்கும் கோவப்பட மாட்டேன். அழகு அழகு சீரியல் எனக்கு நல்ல பேரை கொடுத்துருக்குது. குறிப்பாக கடந்த வாரம் ஒளிபரப்பான எபிசோடை பார்த்துட்டு பலருமே இன்ஸ்டாகிராமில் என்னை திட்டி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த சீரியலில் பாக்யராஜ் ரோல் நடிக்கத்தான் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் இயக்குனர் வில்லனை நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரியே தங்கராஜ் கதாபாத்திரம் நல்ல வரவை பெற்று வந்துக்கிட்டு இருக்குது. அது மனசுக்கு மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் குறிஞ்சிநாதன் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. அண்ணாக்களே, அழகு அழகு சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கிற தங்கராஜோட நடிப்பு உங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.